வணக்க மக்களே, நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா சீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெளியிடப்பட்ட 5 நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பரவி ரொம்பவே ஃபேமஸான நெல் ரகம். ஸோ அந்த 5 நெல் ரகங்களை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அந்த நெல் ரகத்தை எப்போல்லாம் நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பா, பின் சம்பா, நவரை, குருவை மற்றும் சொர்ணவாரி ஆகிய 5 பட்டங்களில் இந்த நெல் ரகத்தை நடவு செய்யலாம். மஹேந்திரா சீட்ஸ் டாப் 5 ஃபேடி வெரைட்டியை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லை, நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. கூடவே லைக் போடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். 5வது எடுத்திருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MPR 505ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்லேருந்து ஒரு 125 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்கள் சராசரியாக மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 120 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1400 ரூபாயிலிருந்து ஒரு 2200 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, நவரை, குருவை ஆகிய 4 பட்டங்களில் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு, புகையான், இலை உரை அழுகல், தண்டு துளைப்பம், இலை புள்ளி நோய், இலை கருகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MPR 505ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதை நெல் பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமல் இருக்க ஃபர்டிலைசர் ஷாப்பில் கிடைக்கிது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது எடுத்திருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MP 3030ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்லேருந்து ஒரு 125 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 6 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. 75 கிலோ நெல்லின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாயிலிருந்து ஒரு 2100 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குது. நடவு செய்யும் பட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, கார், குருவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு, புகையான, இலை புள்ளி நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MP 3030ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்க உரங்கடைகளில் கிடைக்கிது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய நெல் ரகமும் கூட, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையுடையது. காற்றடிக்கும் பருவங்களில் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா கீழே சாயறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணுங்கள். 3வதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 நாள்லேருந்து ஒரு 135 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையிலேருந்து 50 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. ஒரு ஏக்கர் நீங்கள் நடவு செஞ்சலாம். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 120 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 1700 ரூபாய் அதிகபட்சமாக 2300 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குருவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்கள் இந்த நெல் ரகம் நடவு செய்யறதுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஒரு நெல் ரகம் தாங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருத்து, தத்து பூச்சி, இலைப்பெண் தாக்கத்திற்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே பேசக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாகியா கோல்டு தாங்க. 2வதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MPR 404 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்லேருந்து ஒரு 125 நாளுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையிலேருந்து 50 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகம் வகையை சார்ந்தது. குண்டால் மாதிரி இருக்காது, ஒரு வகையான மோட்டா நெல் ரகம்னு கூட சொல்லலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதுங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை ஒரு 1600 ரூபாயிலிருந்து அதிக
குறைந்தபட்சமாக நீங்கள் 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையான், இலைப்புள்ளி நோய்களுக்கு, இலைக்கருகள் நோய்க்கு, வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MPR 404 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. கண்டிப்பாக அந்த ADT 37 நடவு செய்கிற விவசாயிகள் இந்த நெல் ரகத்தை நடவு செஞ்சு பாருங்கள், நல்ல மகசூல் கொடுக்கும். முதலாவதாக இருக்கக்கூடிய நெல் ரகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ விவசாய வீடியோ அனைத்துமே நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் விவசாய வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். முதலாவதாக இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு 105 நாள்லேருந்து ஒரு 110 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையிலேருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்கள் சராசரியான ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது, நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தில் பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைந்தபட்சமாக ஒரு 1600 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 2300 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களில் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயன்படலாம். நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையான், வைரஸ் நோய்கள், இலைப்புள்ளி நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே பேசக்கூடிய நெல் ரகம் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சீட்ஸில் இந்த 5 நெல் ரகம் தாங்க. இந்த 5 நெல் ரகத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துறோம். இதை விட இன்னும் நல்லா டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரியான வேளாண்மை வேலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, Telegram, Instagramோட பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அதாவது வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸில் டெய்லி அப்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விற்பனை விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய 3 நெல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். குறுவை நெல் சாகுபடியில் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். அதிக மகசூல் தரும் 5 ஹைப்ரிட் சீட்ஸோட வெரைட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்கு எல்லாருக்குமே லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். இப்படியே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாடா.